நம்ம ஊர்ல பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு பழம். ஆனா அதன் உண்மையான மருத்துவ சக்தி பற்றி இன்னும் பல பேருக்கு தெரியாது. சக்கரை நோயாளிகள் முதல் இதய ஆரோக்கியம் வர பல விஷயங்களில் பேசப்படும் ஒரே பழம். அதுதான் நாவல் பழம். ஒரு காலத்துல கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிட்ட இந்த பழம் இன்னைக்கு உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்னைக்கு நம்ம நாவல் பழத்தினுடைய வரலாறு, மருத்துவ நன்மைகள், யார் சாப்பிட வேண்டும், யார் தவிர்க்க வேண்டும் மற்றும் இத பற்றி சில ஆச்சரியமான உண்மைகளை பற்றி இன்னைக்கு விரிவா பார்ப்போம் வாங்க. நாவல் பழத்தில் அறிவியல் பெயர் ஜைசியம் குமினி. இந்த மரம் இந்திய துணைக்காண்டத்தின் பூர்வீக மரங்கள்ல ஒன்றா கருதப்பட்டு வருது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்தியாவில வளர்க்கப்பட்டு வந்த இந்த மரம் ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் மற்றும் யுனானி மருத்துவங்கள்ல முக்கியமா இடம்பெற்றுள்ளது. பழங்கால இந்திய மருத்துவ நூல்ல நாவல் விதை, அதனுடைய பட்டை, இலை மற்றும் பழம் ஆகிய அனைத்தும் மருந்தாக பயன்பட்டு வருது. சில ஆய்வாளர்கள் அதுவும் புத்தர் நாணம் பெற்ற இடங்கள்ல நாவல் மரம் இருந்ததா ஒரு குறிப்பும் இருக்கு. தமிழக கிராமங்கள்ல நாவல் மரம் ஒரு சாதாரணமான மரமும் கிடையாது. ஏன்னா இத கோவில் வளாகங்கள், ஏரிக்கரைகள், பள்ளி வளாகங்கள் போன்ற இடங்கள்ல நாவல் மரம் அதிகமா நடப்பட்டிருந்தது. பழுத்த நாவல் பழம் சாப்பிட்ட பிறகு நாக்கு ஊதா நிறமா மாறும். அது குழந்தைகளும் மிகவும் ரசிச்சிருக்காங்க. சித்த மருத்துவத்துல இந்த நாவல் விதை பொடி, நாவல் பட்ட கஷாயம், நாவல் இலை சாறு பல்வேறு நோய்களுக்கு பயன்பட்டு வந்திருக்கு. குறிப்பா நீரழிவு நோயாளிகளுக்கு நாவல் விதை பொடி கொடுக்கும் பழக்கம் இன்னைக்கு இருக்கு. நாவல் பழம் சின்னதுதான், ஆனா அதுல பல சத்து இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ், தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நார் சத்து இது எல்லாம் இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் உதவி செய்யுது. மேலும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. குறிப்பா ஆந்தோசயானின், பிளாவோனாய்ட்ஸ், பாலிபினால்ஸ் இருக்கிறதுனால நாவல் பழத்துல ஒரு ஊதா நிறத்திற்கும் மருத்துவ குணத்துக்கும் இதுதான் காரணமே. இப்ப அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சில நன்மைகளை பார்க்கலாம். முதல்ல ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யலாம். ஏன்னா நாவல் விதையில உள்ள சில இயற்கை வேதியியல் பொருள் கார்போஹைட்ரேட் உடையதுல மெதுவா ஆக்கும், இன்சுலினுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்தும் அப்படின்னு சில ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நம்ம மருந்துக்கு மாறா பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அப்படின்னா நம்மளுடைய உடல்ல தினமும் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல் செல்ல இதை சேதப்படுத்தும். நாவல் பழத்துல உள்ள ஆந்தோசயானின் இதை நம்ம எதிர்த்து போராடுறதுனால நமக்கு வயதான தோற்றம் தாமதமாகலாம், செல்களின் ஆரோக்கியமும் மேம்படலாம். மூணாவது, இதய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும். ஏன்னா இதுல இருக்கிற பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த நாணங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும். நாலாவது, செரிமானத்தை மேம்படுத்தும். ஏன்னா இதுல இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கும், குடல் இயக்கமும் சீராகும். அஞ்சாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காரணம் இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் இயற்கை வேதியியல் பொருளும். ஆறாவது, கல்லீரல் பாதுகாப்பா வச்சிருக்கும். ஆனா இது சில விலங்கு கிட்ட நடத்தின ஆய்வுல மட்டும்தான் நாவல் பழத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் செல்களை பாதுகாப்பா வச்சிருக்கு அப்படின்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் கிட்ட ஆய்வுகள் தேவை. ஏழாவது, தோல் ஆரோக்கியம். ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைப்பதன் மூலமா நமக்கு தோல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், கொலாஜனும் பாதுகாப்பா இருக்கும். நாவல் பழம் சாப்பிட சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை உணவுக்கு பிறகு, இல்லை மாலை நேர சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு இது வயிற்று எரிச்சல், அமிலத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால வெறும் வயிற்றுல அதிகமா சாப்பிட வேண்டாம். சரி, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 இல்ல 20 பழம் போதுமானது. அளவுக்கு மீறினா பக்க விளைவும் வரும். யாரு கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள். நாவல் பழம் ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யும். ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பழங்கள் சாப்பிட்டா ஹைப்போகிளைசிமியா ஏற்படலாம். அப்படின்னா ரத்தத்துல உள்ள நார்மல் சுகர் லெவலும் கம்மி ஆயிடும். அடுத்தது, கர்ப்பிணிகள் பொதுவா மிதமான அளவுல எடுத்துக்கலாம். மூணாவது, சிறிய குழந்தைகள் அதிகமா கொடுக்க வேண்டாம், ஏன்னா வயிறு கோளாறும் ஏற்படலாம். அதுக்கு அடுத்தது, அறுவை சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள். ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவுல மாற்றம் வர்றதுனால மருத்துவரினுடைய ஆலோசனை அவசியமானது. நாவல் பழத்தை சாப்பிடும் போதும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி சாப்பிடுறது நல்லது. ஆனா அதிகமா சாப்பிட்டாலும் வயிற்று வலி, மலச்சிக்கல், வயிற்று உப்பிசம், அமிலத்தன்மை, ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைதல் போன்ற பிரச்சனைகளும் வரலாம்.
இப்ப நாவல் பழத்தை பற்றி பொதுவான மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம். நம்பர் 1, நாவல் பழம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் முழுமையா குணமாகும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு துணை உணவு மட்டுமே. 2வது, எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனா அது தப்பு. அதிகமா சாப்பிட்டாலும் பக்க விளைவுகள் வரலாம். 3வது, நாவல் விதை பொடி எடுத்தா இன்சுலின் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இது ஆபத்தான தவறான நம்பிக்கை. மருத்துவருடைய ஆலோசனையின்றி மருந்துகளை நம்ம நிறுத்தக்கூடாது. நாவல் பழம் ஒரு பருவகால பழம். பருவத்தில கிடைக்கும் பழங்கள் அந்தந்த காலத்திலே சாப்பிடுவது உடலுக்கு அதிக நன்மை தரும். இயற்கை தரும் பருவ பழங்களை தவறாம உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க. நம்ம சுற்றி சாதாரணமாக கிடைக்கும் பல உணவுகள்ல மறைஞ்சிருக்கும் மருத்துவ சக்திக்கு நாவல் பழமும் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து, பல தாதுகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ பயன்பாடும் இருக்கு. மற்றும் இது ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. ஆனா எந்த உணவா இருந்தாலும் அளவோடு சாப்பிடுவதுதான் முக்கியமானது. நாவல் பழம் உண்மையிலே சர்க்கரை நோயாளிகளுக்கு எவ்வளவு உதவி செய்து அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? அத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட். மேலும் இது போல தகவலுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.